ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, பட்டர் நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி வெது வெதுப்பாக லைட்டாக சுட வச்சுக்கணும். நம்ம சூடு பண்ண தொட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ அதில் 1 ஸ்பூன் ஜீனி, அதை போட்டதுக்கப்புறம் ஈஸ்ட் 1 ஸ்பூன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் அந்த ஜீனியை போடுறோம், அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்றணும். அது ஃபுல்லாக கரையணும். அதனால் வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடணும். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக அப்படி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் 2 கப்பு மைதா, அக்கா சேனலில் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி 2 கப்பு மாவு எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு, ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டனால ஃபஸ்ட்டு அந்த மாவை நல்லா தண்ணின்னு எதுவுமே ஊற்ற வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அக்கா எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி செய்யணும் பார்த்து, சரியா? அப்போ தான் நான் சூப்பராக வரும். பட்டர் நான் இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். அதையும் ஊற்றிட்டோமா? இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோமா? இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்க இந்த ஈஸ்ட்டை அதில் ஊற்றிடணும். ஊற்றி அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்க வேண்டியதான். நல்லா பிணையணும். இதில் இப்போ ஈஸ்ட்டு சேர்க்காதவங்க என்ன செய்யலான்னா, இப்போ கொஞ்சமாக அதுக்கு தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதில் போட்டு ஜீனி கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி மாவு பிணைஞ்சிக்கலாம். அது இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு போகலாம் நீங்கள். இப்போ அந்த ஈஸ்ட்டு கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி பற்றலைன்னா சும்மா கொஞ்சம் நார்மல் வாட்டரே கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அது நம்ம நல்லா பிணையிறோமோ அந்த அளவுக்கு நான் சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அப்படி பிணையணும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நமக்கு யார் மேலேயாச்சும் கோவம் இருக்குன்னா அவங்களெல்லாம் நம்ம போய் அடிக்க குத்த முடியாது. அப்படி மாவில் குத்தி எடுத்துக்க வேண்டியதான். அப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து. நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையிறப்ப தான் இந்த நான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ அக்கா இப்படி பிணையிறேன் பார்த்தீங்களா? இது மாதிரி நமக்கு இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு அக்கா சொல்கிறேன். எப்படி அக்கா பிணையிறேன்னா இதே மாதிரி மாவை நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கணும். எப்படி சூப்பராக இருக்குல்ல? அக்கா நல்லா மாவு பிணையிறேல.
இதே மாதிரி பிணையணும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு. இது மேலே அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அப்படி தடவி வச்சிடணும். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஆயிலை. இந்த மாதிரி. எல்லா பக்கமும் நல்லா அந்த ஆயில் படுற மாதிரி சுற்றி சுற்றி நல்லா அப்படி மாவு பிணைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சிடணும். இப்போ மாவு வந்து நல்லா பிணைஞ்சு ஆயிலெலாம் தடவி வச்சாச்சு. இது நல்லா 1 ஹவருக்கு ஊறணும். அப்போ தான் இது நமக்கு டபுளாக கிடைக்கும் இந்த மாவு. இப்போ பார்க்குறீங்களா இப்படி எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரம் சென்று பார்ப்போம் அது எப்படி இருக்குங்கிறத. இப்போ 1 ஹவர் கழிச்சு இப்போ பார்ப்போம் மாவு எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா நல்லா உப்பி வந்திருக்கா. இந்த மாதிரி வரணும். இப்போ நான் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்படி கையை வச்சாலே அப்படி அமுங்கும், சாஃப்டாக இருக்கும். இதுதான் சூப்பரான பட்டர் நானுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து சும்மா திருப்பி கொஞ்சம் லைட்டாக அப்படி ஆயில் தடவி பிணைஞ்சிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா அப்படியே லைட்டாக எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா அப்படி பிணைஞ்சிக்கணும். இப்போ அது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான் உருட்டி. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரவுண்டாகவும் தேய்க்கலாம், இல்லை நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எப்படின்னா நம்ம தேய்ச்சிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதே மாதிரியே ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு மாவாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசாக அதில் ரொம்ப தேய்க்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு பார்த்து தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நான் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அக்கா அடுத்தும் தேய்ச்சி காமிக்கிறேன். இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அக்கா சொல்கிற மாதிரியே செய்யுங்க. சீக்கிரம் அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி ஓவானா நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கடல காய போட்டாச்சு. சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வந்து அக்கா இரும்பு கல் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் இப்போ போட்டாச்சு. இது மேலே என்ன செய்யணும், பட்டரை வந்து லைட்டாக அப்படி தடவி விடணும். இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி போட வேண்டியதான். அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிட வேண்டியதான். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் பட்டர் எடுத்து இது மாதிரி இப்படி தடவி விட்டுறணும் எல்லா பக்கமும். அக்கா எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி செய்யுங்க. இப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லிலாம் அதில் வச்சு
நான் ரெடி பண்ணிவிட்டு அது மேலேயும் கொத்தமல்லி போடலாம், இல்லை இப்படி சுடுறப்ப கூட கொத்தமல்லி போட்டு நம்ம சுட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான், எப்படினாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் தடவி நல்லா 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்படி சூப்பராக வந்திருக்கா. நம்மளுடைய பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கையிலே சாப்பிடும் போல் தோணுதா? ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணணும். அடாடா, வேறு லெவலில் வந்துடுச்சு இன்றைக்கி சூப்பராக. பட்டர் நான் ரெடி. இன்னொன்னே அதே மாதிரி செஞ்சுருவோம். பட்டரை நல்லா தடவி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்மளாம் தடவி விட்டுறணும் பட்டரை. அப்புறம் அது மெதுவாக அப்படி திருப்பி போட்டுறணும். திருப்பி இந்த பக்கமும் பட்டரை நம்ம தடவணும். 2 பக்கம் பட்டரை நல்லா அப்படி தடவி எடுத்துடணும். சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. எப்படி அக்கா பண்ணியிருக்கேன், இதே மாதிரி பார்த்து பண்ணணும், சரியா? சூப்பரான பட்டர் நான் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அப்போ 3 பட்டர் நான் செஞ்சு காமிச்சாச்சு. எப்படி இப்போ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்க்கையிலே சூப்பராக இருக்குல்ல? பாருங்களே எப்படி சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள், மெது மெதுன்னு. இப்படி தான் இருக்கணும். இதுதான் பட்டர் நான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.